நண்பர்களே, இப்ப நாம பார்க்கக்கூடியது ஒற்றை இதழ் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. நம்ம மக்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு அல்லது சீயக்காய் அரைக்கிறதுக்கு இந்த பூவை போட்டு அரைப்பாங்க. இந்த பூவை போட்டு அரைக்கிறத விட இதோட இலையை சீயக்காயில போட்டு அரைச்சாங்கன்னா நல்ல நுரை வளம் வரும். கெமிக்கல் இல்லாம நுரை வரணும்னா இந்த செம்பருத்தி இலையோட பவுடரை போட்டு சேர்த்து அரைங்க. இந்த பூ எதற்கு பயன்படுதுன்னா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இருதயத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது இருதயத்துல நுண்ணிய ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க இந்த சூள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சூளை எடுத்துடணும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தண்டை எடுத்துட்டு ஒரு 5 பூ முழுமையா, ஒரு 5 பூ, ஒரு முழுமையான எலுமிச்சை சாறு, பிழிஞ்ச சாறு, இந்த பூவை 5 இதழ் பூவையும் போட்டு நல்லா கையில போட்டு பிசையணும். பிசைஞ்சோம்னா ரத்த கலர்ல வரும். ரத்த கலர்ல வந்த பிறகு அது கூட தேவையான அளவுக்கு தேனு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து இந்த இருதயத்துல சிறியதா ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய தன்மை இந்த செம்பருத்திக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.